أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين وقال الله تعالى بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வையகத்துக்கு வந்துதித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இதுவரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்தில் எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமீன்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நபைத்துல் இஅ்திகாஃப் என்கின்ற நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அன்பர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விற்றும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஸுல்காதாவினுடைய நடுப்பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்னும் அரைவாசி பகுதிக்கும் குறைந்த நாட்களே இருக்கிறது புனிதமிகு ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைவதற்காக. காலங்களில் செய்யப்படுகின்ற அமல் இபாதத்துகளில் சிறந்த காலங்கள், சிறந்த நாட்கள்
நம்மை வந்து அடைய இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் ஏராளமான நிஅமத்துகளை அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அத்துணை நிஅமத்துகளையும் அருட்கொடைகளையும் முழுமையாக நாம் அல்லாஹ்வுக்கு என்றே அதை அர்ப்பணிக்கின்றோமா, பாவிக்குகின்றோமா என்று யோசிக்கின்ற நேரத்திலே அது அல்லாஹ்வுக்கு என்று அவன் தந்த முழு நிஅமத்துகளையும் பாவிப்போம், அதாவது நான் பாவிக்கிறேனா என்று சிந்திக்கின்ற நேரத்திலே அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் உலகத்திலே வாழ்ந்த பிறந்த சமூகத்துக்காக வேண்டி தியாகம் செய்த மிகப்பெரிய ஒரு மாமனிதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல அருட்கொடைகளை நியமத்துகளை கொடுத்தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட அத்துணை அருட்கொடைகளையும் நியமத்துகளையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் அவர்கள் செலவழித்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களை விடவும் அவர்கள் வேறுபட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கண்ணியம் சிறப்பு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அளவு மிகவும் உயர்ந்த ஒரு நபியாக, ஒரு ரசூலாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உலகத்திலே ஆக்கினார். வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத், வார்த்தைகளை பலவிதமான சோதனைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா ரப்பு அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்த பொழுது ஃபாத்தம்மஹுன்ன தமாம் என்ற வார்த்தை, பூர்த்தி என்ற வார்த்தைக்கு அது பொருள் கொடுக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த முழு சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து அவர்கள் அதிலே வெற்றி பெற்றார்கள் என்றால், அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை நியமத்துகளையும், நியமத்தென்றால் அத்துணை அருட்கொடைகளையும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு என்றே அர்ப்பணித்த ஒரு மாமனிதர், ஒரு உத்தமர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது கஷ்டம் கண்ணியமானவர்களே. முழு அருட்கொடைகளை, முழு நியமத்துகளை, முழு வாழ்க்கையையும் தீனுக்காக அர்ப்பணிப்பது என்பது, முழு சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து வெற்றி பெறுவது என்பது ஒரு கடினமான விடயமாக இருந்தாலும் இந்த அத்துணை விடயங்களையும் தாண்டி அவர் பூர்த்தியான ஈமானிய உணர்வுள்ள ஒரு மனிதனாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மனிதனாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆனார்கள். قال إني جاعلك للناس إماما, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாமாக அல்லாஹ் ஆக்கினார். முழு மனித சமுதாயத்திற்கும் இமாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு இமாமாக அல்லாஹ் ஆக்குகின்றான் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார், எப்படி சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருப்பார். முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்கு என்றே அர்ப்பணித்தவர் தான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம், அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றி கடனாக அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை ஆக்கி இருக்கின்றான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கின்ற பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்லுகின்றோம். அந்த ஸலவாத்துக்களில் ஆக சிறந்த ஸலவாத், அந்த ஸலவாத்துக்களில் மிக உயர்ந்த ஸலவாத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதுல் மஜீத். பல ரிவாயத்துக்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுதும் கூட கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேர்
அங்கே உச்சரிக்கப்படுகின்றது, அவரையும் அங்கே இணைக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்திற்கும் இமாமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கினார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இந்த ஷரஃபை, இந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சும்மா கொடுக்க இல்லை. மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் பின்னணிக்கு பின்னால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். 4 பேர்களுடைய தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா நாயகி, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பவர், இவர்கள் ஈராக்கிலே பிறந்தவர். ஈராக்கிலே பிறந்து வாழுகின்ற நேரத்திலே தௌஹீதை, ஏகத்துவத்தை, அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், நம்ரூதுக்கு அதை எத்தி வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அங்கே பலவிதமான சோதனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அங்கே நெருப்பிலே போடப்படுகின்றார்கள். பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுத்த சரித்திரத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதன் பின்னால் தாங்க முடியாது. அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய உதிப்பு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்தை நோக்கி வருகின்றார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு பலஸ்தீனத்துக்கு வருகிறார்கள். அங்கேயும் அவர்களுக்கு சோதனைகள் நிறைய அங்கேயும் அகப்பட்டது. அவர்கள் முகம் கொடுக்க அங்கேயும் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சோதனையை கொடுத்தார். பலஸ்தீனத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்திலே, மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்திலே அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது தௌஹீதை, ஏகத்துவத்தை சமூகத்துக்கு மத்தியிலே எத்தி வைப்பதற்காக முயற்சி செய்த நேரத்திலே அங்கேயும் அவர்களுக்கு அது கை கொடுக்காததனால அவர்கள் மிஸ்ர் என்கின்ற அந்த பகுதியை தெரிவு செய்து அவர்களுடைய மனைவி சாராவை கூட்டிக் கொண்டு மிஸ்ர் பிரதேசத்துக்கு, மிஸ்ர் பகுதிக்கு சென்ற நேரத்திலே அங்கே இருந்த மன்னன் மிகப்பெரிய அட்டகாசங்களில், அனாச்சாரங்களில், மிகப்பெரிய அதாவது அநியாயங்களில் இந்த மனிதர் ஈடுபட்டார். அந்த மன்னர் எப்படிப்பட்டவர் என்றால், அழகான பெண்மணிகளை பிடித்து விபச்சாரம் செய்கின்ற மிகப்பெரிய கொடுங்கோலனாக மிஸ்ர் நாட்டை ஆண்ட அந்த மன்னன் காணப்பட்டான். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவனுடைய மனைவியாக இருந்தாலும், அவன் அந்த மனைவியை எடுத்து அவனோடு அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற அளவுக்கு மிக கேவலம் கெட்ட ஒரு மன்னனாக மிஸ்ர் நாட்டிலே வாழ்ந்த அந்த மன்னன் காணப்பட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அன்பான மனைவி சாரா நாயகி அவர்களை கூட்டிக் கொண்டு மிஸ்ருக்கு சென்று பார்க்கின்றார். அங்கே மிகப்பெரிய சோதனை. சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு பெண்மணியாக வாழ்ந்தவர். இந்த நேரத்திலே சாராவை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மன்னன் என்னை யார் என்று கேட்டால், நீ யாரோடு வந்தாய் என்று கேட்டால், எனது சகோதரன் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், நானும் நீங்களும் சகோதரர்கள், சகோதரிகள் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நமது பார்வையில் அது மிகப்பெரிய ஒரு பொய்யாக இருந்தாலும் இது பொய் அல்ல. இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் அனைவர்களும் சகோதரர்கள் தான். எனவே அந்த மன்னனுடைய கெடுவெடிகளில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த மன்னனை, இந்த சாரா என்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மனைவியை அந்த மன்னன் தீண்டக்கூடாது என்பதற்காக இந்த முறையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி வைக்கின்றார். இந்த நேரத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இந்த வார்த்தையை சொல்லியும் கூட அந்த மன்னனுடைய கெடுபிடியில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. இந்த அளவுக்கு என்றால் அங்கே இருக்கின்ற அழகான எல்லா பெண்மணிகளையும் பிடித்து அந்த மன்னன் விபச்சாரத்தில் ஈடுபடுவான், கெட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவான். சில நேரம் அதை தட்டி கேட்க அந்த பெண்மணிகளுடைய கணவன் மாறர்கள் முன்வருகின்ற நேரத்திலே அந்த கணவன் மாறர்களை கொலை செய்கின்ற அளவுக்கு மிக பயங்கரமான, மிக மோசமான ஒரு மன்னனாக மிஸ்ரை ஆட்சி செய்த அந்த மன்னன் காணப்பட்டான். இந்த நேரத்தில் சாரா நாயகியே அவர்களை அந்த மன்னன் எடுத்து சென்று விபச்சாரம் செய்ய
ஆரம்பிக்கின்ற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையேந்துகின்றார்கள், துஆ செய்கின்றார்கள், நெருங்க விடாமல் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பவர்கள் உலுல் அஸ்ம், கண்ணியமானவர்கள், சங்கையானவர்கள். முழு மனித சமுதாயத்துக்கும் அவர்களை அல்லாஹ் இமாமாக ஆக்கி இருக்கின்றான் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். சாரா நாயகி அவர்களை அந்த மிஸ்ர் நாட்டை ஆட்சி செய்த அந்த கொடுங்கோல மன்னன் நெருங்குகின்ற நேரத்திலே கையை முன்னால் எடுத்து பிடிப்பதற்காக துணைகின்ற நேரத்திலே அந்த மன்னனுடைய கையை அல்லாஹு தஆலா ஷூஹையாக, சக்தியாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகின்றான். கையை எடுத்து விடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்தும் துஆ செய்தார்கள். இரண்டாவது விடுத்தமும் மன்னன் முயற்சி செய்கின்ற நேரத்திலே கையால் அந்த பெண்மணியை பிடிப்பதற்காக முனைகின்ற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த மன்னனுடைய கையை சக்தியாக ஆக்கி விடுகின்றான். மூன்றாவது விடுத்தமும் இவர்கள் முயற்சி செய்கின்ற நேரத்திலே கையை சக்தியாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். விளங்கினார்கள், இது சாதாரணமான ஒரு பெண் அல்ல, இது சாதாரணமான ஒரு பெண் அல்ல. விளங்கினார்கள், அந்த மன்னனுடைய ஒரு அடிமையாக, வேலைக்காரியாக இருந்த ஒரு பெண்மணி தான் ஹஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த பெண்மணியை இந்த மன்னனுடைய கெடுபிடியை விட்டும் பாதுகாத்து பரிசுத்தவாதியான ஒரு பெண்ணாக அந்த கண்ணை அதாவது மறைத்து விட்டு பரிசுத்தமான ஒரு பெண்ணாக அல்லாஹ் அவனுடைய அரண்மனையிலே வைத்திருந்தான். இந்த நேரத்திலே அந்த மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய அரண்மனையிலே இருந்த ஒரு பெண் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிஃப்டாக கொடுக்கின்றார். அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த மனைவி. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் பாதுகாத்து கிஃப்டாக கொடுத்தான். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இந்த பலஸ்தீனத்தில் இருந்து மிஸ்ருக்கு வருகின்ற நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் தான் இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், ஒரு சாலிஹான் ஒரு குழந்தையை தந்திடு, சாலிஹான் ஒரு குழந்தையை நன்கொடையாக தந்திடு. ஆம்புல புள்ள வேணும், பொம்புல புள்ள வேணும் என்று கேட்க இல்ல. நாங்க இன்று பிள்ளை பாக்கிய வில்லண்டா ஒரு ஆம்புல புள்ளைய பொம்புல புள்ளைய கேட்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனத்தில் இருந்து மிஸ்ருக்கு வருகின்ற நேரத்திலே ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், சாலிஹான ஒரு குழந்தைய ஹிபத்தாக நன்கொடையாக எனக்கு தந்திடு யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, மிஸ்ருக்கு சென்று சோதனைகளுக்கு பின்னால் கிஃப்டாக கிடைக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் ஹஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் தள்ளாடுகின்ற வயதிலே அல்லாஹு தஆலா இஸ்மாயில் என்கின்ற அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குழந்தையை அல்லாஹ் நன்கொடையாக கொடுத்தான். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சோதனைக்கு பின்னால் ஒரு சந்தோஷம், சோதனைக்கு பின்னால் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம், கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களை அழைத்து செல்வார்கள். எங்கே என்று தெரியாது, உங்களை அழைத்து செல்லுகின்ற இடத்துக்கு நீங்கள் உங்களுடைய அந்த குழந்தையை, உங்களுடைய அந்த மனைவியை வைத்துவிட்டு நீங்கள் தஅவாவுடைய பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அவர்கள் பிள்ளையை பார்க்கவில்லை, மனைவியை பார்க்கவில்லை. இதைத்தான் அல்லாஹு தஆலா ஃபஅதம்மஹுன்ன, அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அதிலே பூர்த்தி அடைந்து விட்டார்கள். முழு நியமத்துகளையும் முழு அருட்கொடைகளையும் தீனுக்காக வேண்டியே பாவித்தார்கள். நான் சொன்னேனே, உலகத்தில் முழு நியமத்துகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹுக்கு அர்ப்பணித்த ஒரு மனிதன் உலகத்திலே இருக்கும் என்றிருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, முழு நியமத்துகளையும் பாவித்தார்கள்.
பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தையை வெட்ட வழியிலே, மக்கா என்பது மிகப்பெரிய அரண்மனைகள், மிகப்பெரிய பில்டிங்கள், எந்த பஞ்சமும் இல்லாத இடமாக இப்பொழுது காட்சி அளிக்கப்பட்டாலும் கண்ணியமானவர்களே, அந்த காலத்திலே வெறிச்சோடி இருந்த ஒரு பாலைவனமாகத்தான், கற்பாறைகளாகத்தான் அங்கே இருந்தது. பிள்ளையை கூட அல்லாஹுடைய அந்த நிஅமத் என்பதாக விளங்கி, இதையும் அல்லாஹுக்கு என்றே நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தியாகம் செய்த ஒரு உத்தமர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அந்த தியாகம் அவர்கள் விட்டு செல்லுகின்றார்கள். தாவா பணியை முடித்து விட்டு வருகின்றார்கள். திரும்பவும் அல்லாஹுடைய சோதனை, அடுத்து குர்பானி செய்ய வேண்டும். அதற்கும் முயற்சி செய்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தியாகத்தினுடைய பின்னணியிலே முழு மனிதர்களும் செய்வதை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கின்றார். முழு மனித சமுதாயமும் அந்த பூமிக்கு வருவதை, அவர்கள் செய்த தியாகத்தை செய்வதை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கின்றார். இஸ்லாமிய இபாதத்துக்கள் என்பது நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. உலமாக்கள் ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் அதிகமானவைகள் கற்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. கஅபத்துல்லாவை தவாஃப் செய்கின்றோம், அது ஒரு கல்லு. கண்ணியமானவர்களே, கல்லால் கட்டப்பட்ட ஒரு இடம். இபாதத் என்பது நமது புத்தி சொல்லுகின்ற ஒரு விடயம் அல்ல, அது அதற்கு அப்பாற்பட்டது. ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகின்றோம், அது ஒரு கல்லு. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் அதிகமானவைகளை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே கல்லோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஜமராக்களிலே கல்லெறிகின்றோம், கல்லோடு சம்பந்தப்பட்டது. அரஃபா என்கின்றோம், முஸ்தலிஃபா என்கின்றோம், மினா என்கின்றோம், அது கற்பாறைகள் நிறைந்த இடம். ஹஜ் என்பதே கல்லோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எனவே இஸ்லாமிய இபாதத்துக்கள் என்று வருகின்ற நேரத்திலே நமது சுய புத்தியை நாங்கள் போட்டு பார்க்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுய புத்தியை போட்டு பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானா, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறதா, இது அல்லாஹ்வுடைய நிஅமத், இந்த அத்துணை நிஅமத்துகளையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற துணிச்சலோடு அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் முழு மனித சமுதாயத்துக்கும் அவர்களை இமாமாக அல்லாஹ் ஆக்கினான், மிகப்பெரிய கண்ணியவாதியாக அல்லாஹ் ஆக்கினான். அவர்களுடைய பரம்பரையில் இருந்து பரிசுத்தமான அந்த தியாகம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய பிச்சலங்களில் இருந்து அந்த தொடரிலே வந்தவர்கள் தான் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தை நெருங்குகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஊரை நாட்டை விட்டு லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவு செய்துவிட்டு முஹப்பத்தாக அன்பாக செய்கின்ற தொழில் துறவுகளை கூட விட்டு மக்கமா நகரத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு காலம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாருக்கெல்லாம் அல்லாஹ் சக்தியை தந்திருக்கின்றானோ இவர்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதிலிருந்தே துஆ செய்ய ஆரம்பியுங்கள். எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜுடைய கடமையாகியும் எனக்கு ஹஜ் செய்வதற்கு சக்தி இருக்கின்றது என்ற உணர்வு என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தும் கூட ஹஜ்ஜை பிற்படுத்துகின்ற எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சட்ட திட்டங்களை உலமாக்கள் இடத்தில் அணுகி கேட்டு பாருங்கள். யார் ஹஜ்ஜை செய்யவில்லையோ இவர் யஹூதியாக நஸ்ரானியாக மரணிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார்கள். துன்யாவுடைய விடயங்களுக்காக லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்கின்றோம். எங்கட பிசினஸ், நாங்கள் செய்த தொழில் துறவுகளை நல்ல அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள், பல லோன்கள், கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, பலவிதமான ஏற்பாடுகளை செய்கின்ற நாம் ஏன் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க வேண்டும்? அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நான் எனது மௌத் வருவதற்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஏன் நாங்கள் முயற்சி செய்கின்றோம்? இல்ல கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சென்று வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ, இப்படித்தான் குர்ஆன் பேசுகின்றது. சென்று வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ, மனிஸ்ததா இலைஹி சபீலா, போய் வருவதற்கு உடலாலும் பொருளாலும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ, மனைவியை விட்டு செல்லுகின்றோம், பிள்ளைகளை விட்டு செல்லுகின்றோம், 30 நாட்கள் அங்கே தரிக்க போகின்றோம். 30 நாட்களும்
எனது மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு தங்குவதற்கு இடம், அதாவது அவர்களுடைய பசியை போக்குவதற்குரிய உணவுகள், அந்த ஏற்பாடுகள் செய்வதற்கு சக்தி இருந்து அதற்கு மேலால் யாருக்கெல்லாம் பணம் இருக்கிறதோ இவர்கள் அனைவரும் கட்டாயம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். மனிஸ்ததா இலைஹி சபீலா, இது குர்ஆன் சொல்லுகின்ற விடயம். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எங்களுடைய எல்லா வேலைகளும் நடக்கிறது. ஆனால் ஹஜ்ஜை புறவு செய்வோம் என்று பிற்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கு மௌத்து வந்தால் நாங்கள் யூத கிறிஸ்தவர்களாக மரணிப்போம். கண்ணியமானவர்களே, ஒரு கடமையை பொடுபோக்கு செய்துவிட்டு மரணித்த மௌத்தா போன பாவிகளுடைய கூட்டத்தில் நாங்கள் சேருவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானா. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள், முயற்சி செய்தார்கள், சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுத்து மகனை அறுத்து பலியிடுவதற்கு முயற்சி செய்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி குர்பான் செய்து அதை மக்களுக்கு பகிர்ந்தளிங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. இந்த குர்பான் என்பது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து உண்டான ஒன்று அல்ல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்மார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய அமலாக அல்லாஹ் தஆலா இந்த குர்பானியை ஆக்கி இருக்கின்றார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஹாபில் காபில் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த 2 பேரும் குர்பான் கொடுத்தார்கள். ஃபதகப்பல மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது, ஹாபிலுடைய ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகனுடைய குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்தான். அடுத்த மகனுடைய குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அந்த கபூல் செய்யப்பட்ட ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகனுடைய குர்பானியை தான் அந்த ஆடாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அதை வளர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்ததாக வரலாறு பேசுகின்றது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சொர்க்கத்தில் வளர்க்கப்பட்ட ஆடு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட மாட்டை, அவர்களுடைய காலத்தில் கூட மாட்டை குர்பானி செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான், ஒரு மாட்டை குர்பானி செய்யுங்கள். சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்கள் அதிகமாக கேள்வி கேட்கின்றவர்கள். அவர்கள் கேள்வி கேட்டார்கள், எப்படிப்பட்ட மாடு, என்ன கலர், என்ன வயதுடையது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அவர்களையே அவர்களுக்கு வருத்தத்துக்கு உள்ளாக்கி கொண்ட சம்பவத்தை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. அப்படி என்றிருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் குர்பானி என்கின்ற அமல் நடைபெற்றிருக்கின்றது. இது சாதாரணமாக தற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு இபாதத் மாத்திரமல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டும் இறுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் நடைபெற்று வருகின்ற பாரம்பரிய அல்லாஹ்வுக்கு மிகவும் ஏற்றமான இபாதத்தாக அல்லாஹ் தஆலா குர்பானி என்கின்ற அந்த இபாதத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விசேஷமாக ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்களையும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விசேஷமாக அமல் இபாதத்துகளை கழித்திருக்கின்றார். அதிலே யௌமுன் நஹர் என்கின்ற 10வது தினத்தில் அமல் இபாதத்துகளில் ஆக அஃதலுல் அமால், அமல்களில் ஆக சிறந்த அமல், வேற எந்த அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு ஈடாகாத ஒரு அமலாக, பெருநாளுடைய தினத்தில் செய்யப்படுகின்ற அமலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் செய்த, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் வழிகாட்டிய அந்த குர்பானி என்கின்ற அமலை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி காட்டி இருக்கின்றார். யௌமுன் நஹருடைய தினத்திலே, பெருநாளுடைய தினத்திலே எந்த அமல் செய்தாலும் இந்த அமலை நெருங்க முடியாது. அந்த அளவு மிகப்பெரிய கூலிகளை அள்ளி வழங்குகின்ற ஒரு அமலாக இந்த குர்பானி என்கின்ற அமலை அல்லாஹ் தஆலா இனக்காட்டி தந்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இதை செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அமல் சொர்க்கத்திலே இருந்து வளர்த்து அனுப்பப்பட்ட அந்த ஆட்டை குர்பானி செய்தார்கள், குர்பானி செய்து கொடுத்தார்கள். அந்த கொம்பு
காபத்துல்லாஹ் உள்ளால் வைத்து பல வருட காலம் பாதுகாக்கப்பட்டதாக சரித்திரம் பேசுகின்றது. சிலர்களுடைய சிந்தனைகள் அதன்பால் காபா உள்ளுக்கும் சில நேரம் தொழுவார்கள், அதன்பால் செல்லக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து அகற்றப்பட்டதாக சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் நமது ஊரில் இருந்தும் சென்றிருக்கிறார்கள். இதே போன்று முழு உலகத்தில் இருந்தும் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த அமல் இபாதத்துகளை செய்கின்ற நேரத்திலே நாட்டிலே இருக்கின்ற நாம் செய்ய வேண்டிய அமல் இபாதத்துகள் நிறையவே இருக்கிறது. ஸுல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் ஆக சிறந்த தினங்கள். அது வருகின்ற வாரங்களில் அதனுடைய சிறப்புகளை சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, பெருநாளுடைய தினத்தில் செய்யப்பட வேண்டிய அமல் இபாதத்துகள் மிக முக்கியமான இபாதத்தான் இந்த குர்பானி என்கின்ற இபாதத். அந்த குர்பானி என்கின்ற இபாதத்துக்கு இப்பொழுதில் இருந்தே நாம் தயாராக வேண்டும். முதலாவது நமது உள்ளத்திலே இஹ்லாஸ், மன தூய்மையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் இல்லாமல், மன தூய்மை இல்லாமல் எந்த இபாதத் செய்தாலும் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காபத்துல்லாவை கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமை அடிக்காமல் ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த கபூலியத்துக்காக வேண்டி துஆ செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தார்கள். எனவே முதலாவது மன தூய்மையை வைத்துக் கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் இந்த உல்ஹியா என்கின்ற அந்த வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர்களுடைய நினைப்பு, சிலர்களுடைய எண்ணம் ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள், ஹஜ் செய்ய தகுதியானவர்கள், மிகப்பெரிய பிசினஸ்மேன், மிகப்பெரிய சல்லியோடு பணத்தோடு புலங்குகின்றவர்கள் மாத்திரம் தான் இந்த உல்ஹியா என்கின்ற அந்த அமலோடு தொடர்பு பட்டவர்கள் என்று சிலர்கள் அவர்களை ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு நாங்கள் எல்லோரும் வாங்குகின்ற கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும், கொடுக்குகின்ற கூட்டமாக இருப்பதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாங்குகின்ற கையை விடவும் கொடுக்குகின்ற கைதான் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்பானி என்பது இது மிகப்பெரிய இபாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். வாழ்க்கையில் செய்தது ஒரே ஒரு ஹஜ். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். மதீனாவில் வாழ்ந்த அந்த 10 வருடங்களும் கப்ஷைனி அம்லஹை ஹதீஸிலே வந்திருக்கின்றது தெளிவாக, 2 கொம்பு உள்ள வெள்ளையும் கருப்பும் கலந்த 2 ஆடுகள் 10 வருடங்களாக விடுபடாமல் குர்பானி செய்திருக்கின்றார்கள். விடுபடாமல் உல்ஹியா கொடுத்திருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே செய்த ஒரே ஒரு ஹஜ் கண்ணியமானவர்களே, 100 ஒட்டகங்களை குர்பானி செய்தார்கள். 100 ஒட்டகங்கள் உல்ஹியா கொடுத்தார்கள். வாழ்ந்தது 63 வருடங்கள். வாழ்ந்தது 63 வருடங்கள். 63 வருடங்கள் வாழ்ந்தேன் என்பதற்காக அவர்களுடைய புனிதமான பரக்கத்தான கையின் மூலமாக 63 ஒட்டகங்களை அவர்களே அறுத்தார்கள். எஞ்சிய ஒட்டகங்களை அவர்களுடைய மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறுத்து அதை குர்பானி செய்யுமாறு கட்டளை இட்டார்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களை மறக்கவில்லை. மனைவிமார்களுக்காக ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 63 ஒட்டகங்களை அவர்களுடைய கையின் மூலமாக அறுத்தார்கள் என்றால் நாங்கள் சிந்திப்போம், நான் எத்தனை வருடம் வாழ்ந்திருக்கின்றேன், எத்தனை ஆட்டை எத்தனை மாடுகளை நான் குர்பானி கொடுத்திருக்கின்றேன். குர்பானி என்பது மிகப்பெரிய இபாதா. நாங்கள் கொடுக்கின்ற மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள் சொர்க்கத்திலே அங்கே எங்களுக்கு தயாரிப்பாக இருக்கிறது. அந்த மிருகங்களிடத்தில் இருக்கின்ற முடிகளாக இருக்கலாம், நகங்களாக இருக்கலாம், குழம்புகளாக இருக்கலாம், நாளை கியாமத்துடைய நாளையிலே அது எங்களுக்காக வேண்டி வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இது பணக்காரர்கள் மாத்திரம் செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் அல்ல. ஏழைகளும் பங்கு கொள்ளலாம். ஏழைகள் ஹஜ் செய்கின்றார்களே, பணக்காரர்கள் நாட்டிலே இருக்கின்ற நேரத்திலே பணத்தை சேர்த்து 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 அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தில், அந்த ஆனந்தத்தில் கண்ணியமானவர்களே, எத்தனை ஏழை எளியவர்கள் நடப்பதற்கு முடியாது, பார்ப்பதற்கு கண்ணிலே பார்வை இல்லை, தவாப் செய்ய உடம்பிலே சக்தி இல்லை, நானும் அந்த மண்ணை மிதிக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை சேர்த்து சேர்த்து
ஹஜ்ஜி செய்கின்ற எத்தனையோ லட்சக்கணக்கான ஏழைகள். ஹஜ்ஜிக்கு போயிட்டு பாருங்க, ஒவ்வொருத்தர தொழிலை விசாரித்து பார்த்தா சுபஹானல்லாஹ், மஸ்ஜிதிலே இருக்கின்ற இமாம்கள் முஅஸ்ஸின்கள் பல பிசினஸ் சண்டைக்கு போய் அண்டைக்கு தேடிட்டு வருகின்றவர்கள் ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு வராங்க. ஏழைகளுக்கு முடியாது. கண்ணியமானவர்களே, எங்கட ஊர்லயும் மீக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வருடமும் சின்ன தொழில் செய்கின்றவர்கள் அவர்களுடைய இஹ்லாஸை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு பன்மடங்கு கூலி கொடுக்க வேண்டும். அதனோடு நான் தொடர்பு பட்டிருப்பதனால் நான் சொல்லுகின்றேன், பல வருடங்களாக ஒவ்வொரு நாளும் உண்டியலிலே ஒரு வருடமாக பணத்தை சேர்த்து உலியா கொடுக்கின்ற ஏழைகள் நமது ஊரில் இருக்கின்றார்கள். இந்த ஊரில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை சேர்க்கின்றார்கள். ஒரு பகுதியை சேர்த்து 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 வைத்து ஒவ்வொரு வருடமும் உலியா கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொண்டு வந்து தருவது உண்டியல். அதை உடைத்து எண்ணி அமானிதமாக கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற ஏழைகள் இருக்கின்றார்கள். இப்படி ஏழைகள் இருக்க வசதி வாய்ந்தவர்கள் அவர்கள் கூட்டிலே ஒன்று சேருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, கூட்டு ஓசையா கொடுப்பதை விடவும் தனியாக கொடுப்பது தான் சிறந்தது. ஒட்டகம் சொன்னார்கள், மாட்டை சொன்னார்கள், ஆட்டை சொன்னார்கள். அன்றைய தினம் அதிகமாக பிராணிகள் அறுக்கப்பட வேண்டும். அதிகமான பிராணிகள் அறுக்கப்பட வேண்டும் என்றால் தனிமையான முறையிலே அவர்கள் தனியாக ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பிராணி வீதம், ஒவ்வொரு மிருகம் வீதம் அங்கே குர்பானி செய்யப்பட வேண்டும். கூட்டு சேர்வது என்பது கஷ்டமானவர்கள், ஏழை எளியவர்களுக்கு சொந்தமான அமல். அது பணக்காரர்களுக்கு, வசதி வாய்ந்தவர்களுக்கு சொந்தமான அமல் அல்ல. மஸ்ஜிதிலே கூட்டாக செய்கின்றோம், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இந்த இபாதத்தில் ஏழை எளியவர்களும் பங்கு சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு. கூட்டுத்தான் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. தயவு செய்து வினயமாக நான் வேண்டிக் கொள்கின்றேன், அல்லாஹுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். சொத்து என்பது அல்லாஹ் தந்த மானிடம். அதை கொண்டு நாங்கள் பெருமை அடிக்க கூடாது, மமதையான வார்த்தைகள் பேசக்கூடாது, என்னால் எதையும் பேச முடியும் என்று அகந்தை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நரம்பு சுருங்கிட்டா முழு சொத்தையும் செலவழித்திடுவாங்க, ஏழையாக மாறுவாங்க. சமூகத்திலே நிறைய பேரை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், எங்களுக்கு சோதனைகள் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு என்று அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை செலவழித்து சோதனைகளில் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே வசதி வாய்ந்தவர்களை விழித்து சொல்லுகின்றேன், பங்கில் ஒன்று சேராதீர்கள். தனிமையாக கொடுக்க முடியுமா? நீங்க தனிமையாக ஒரு பிராணியை, ஒரு மிருகத்தை வாங்கி குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதிலே தான் உங்களுக்கு பூர்த்தியான நன்மை இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இதிலே தான் இருக்கிறது. ஏழைகளை விழித்து சொல்லுகின்றேன். லட்சக்கணக்கான ரூபாக்கள், ஆயிரக்கணக்கான ரூபாக்கள் பிள்ளைகளுக்கு ஆடை வாங்குவதற்காக, பிறநாளுடைய தினத்தை கழிப்பதற்காக செலவழிக்கின்றன. ஏன் ஒரு உண்டியல் முட்டியை வைத்து ஒரு வருடம் சேர்த்து இந்த கூட்டு உலகியாவில் எங்களுக்கும் சேர முடியாது? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, உலகியாவுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு சொன்னதை போன்று பெருநாளுடைய தினம், பெருநாளுக்கு அதற்கு பின்னால் வருகின்ற ஐயாமு தஷ்ரீக் என்கின்ற தினம், மொத்தமாக 4 தினங்களில் சந்தோஷமாக உழுத்து சாப்பிட்டு குடித்து இருப்பதற்கு வசதி இருக்கிறது. அதற்கு மேலால் நிறுவனத்தில் பணம் இருக்கின்றது என்றால் இவருக்கு உலகையா கட்டாயம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஏழைகளுக்குரிய சட்டம். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அதனால முக்கியமான அமல் வெறுமனே நாங்கள் பணம் என்று வருகின்ற நேரத்திலே பணத்தை மாத்திரம் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பாருங்கள். அதிலே தான் வெற்றி இருக்கிறது. அதை செலவழிப்பதில் தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எனவே அந்த உலகியாவுடைய அமலுக்காக வேண்டி இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்யுங்கள். இப்பொழுதிலிருந்தே மிருகங்களை வாங்கி வளர்த்து அழகான முறையிலே தீனி போட்டு கொழுக்க வைத்து அதை அறுக்கின்ற நேரத்திலே உங்களுடைய உள்ளத்திலும் ஒரு ஆத்திரம், ஒரு கவலை உண்டாக வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது. வெறுமனே கூட்டுக்கு உலகியாவிலே பங்குதாரியா ஆகி ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து அறுக்கிறது அல்ல முறை. அதிலே நாங்கள் பங்குதாரியாக மாற வேண்டும். நாங்களும் ஒரு தியாகம் செய்ய வேண்டும், ஒரு முயற்சி செய்ய வேண்டும். இதே போன்று கண்ணியமானவர்களே, மிருகங்களை வாங்குகின்ற நேரத்தில் நிதானம் தேவை.
எத்தனையோ ஏமாற்றாளர்கள், எத்தனையோ கள்ளமாடுகள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஒரு இபாதத்தை செய்ய போகின்றோம். வெறுமனே இது ஒரு பிசினஸ் அல்ல. வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளும் தான், வாங்குகின்ற கொள்வனவு செய்கின்றவர்களும் தான் நிதானமான முறையிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் ஒரு இபாதத்தை செய்ய போகின்றேன், லட்சக்கணக்கான ரூபாக்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க போகின்றேன். நம்பிக்கை நாணயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், ஏமாற்றக்கூடாது. மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அந்த மாடு பரிசுத்தமான மாடா, அப்படி என்றால் ஹராத்தினுடைய மாடாக இருக்கக்கூடாது. ஹராம் என்றால் தெரியும், விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலாலான மாடாக இருக்க வேண்டும், அவரும் ஏமாற்றக்கூடியவராக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஒரு இபாதத் செய்வதற்கு பல நிபந்தனைகள் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு இபாதா. விற்குகின்றவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி உண்மையை பேசுங்கள், நிதானமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். குறைகள் இருக்கிறதா அதை அவற்றை வெளிப்படுத்துங்கள். குறைகள், நோய்கள் இருக்கின்ற மாடுகளை கொண்டு வந்து மறைத்து கொடுக்காதீர்கள். வாங்குகின்றவர்கள் இவைகளை உற்று நோக்குங்கள். யாரிடத்தில் வாங்க போறேன்? இவர் நேர்மையானவரா, இவர் நல்லவரா, இந்த மாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசியுங்கள். கஞ்சத்தனம் பண்ணாதீர்கள், கஞ்சத்தனம் பண்ணாதீர்கள். ஏன்? ஒரு இபாதத் செய்கின்ற நேரத்தில் நான் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. ஒரு 20,000 10,000 ரூபாய் கூடுதலா கொடுத்து வாங்கிட்டோம், நஷ்டமே இல்ல. கண்ணியமானவர்களே, அந்த 10,000 ரூபாவும் 5,000 ரூபாவும் உங்களோட மீசானை நாளை கியாமத்து நாளையில அது உங்களுக்கு பாரமாக்கும், பாரமாக்கும். 2 தரப்பினர்களும் நிதானமான முறையிலே நடந்து அந்த உஹயாவுக்காக வேண்டி இப்பொழுதிலிருந்தே தயாரிப்பில் ஈடுபடுவோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே, யௌமு நஹ்ருடைய தினத்திலே அந்த இபாதத்தை அழகான முறையிலே செய்வதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதிலே ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்குரிய தெளிவுகள் இன்ஷா அல்லாஹ், மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் அடிக்கடி இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். எனவே அந்த சட்ட திட்டங்களை விளங்கி அமல் இபாதத்துகள் செய்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த சகலவிதமான பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், துல்காதாவுடைய மாதத்திலே இருக்கின்றோம் ரஹ்மானே. முன்னால் ஹஜ்ஜுடைய மாதம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது ரஹ்மானே. அந்த ஹஜ்ஜுடைய காலத்தை அழகான முறையில் கழிக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக. நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராக்களுடைய பாக்கியங்களை நசீபாக்கி விடுவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
اللهم صل وسلم على رسولك سيدنا محمد عبدك ورسوله وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه وأشدهم في أمر الله عمر رضي الله عنه وأصدقهم حياء عثمان رضي الله عنه وأقلاهم علي رضي الله عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا رافع الدرجات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله تعالى على أتم وأجل أكبر والله يعلم ما تصنعون.